ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தளபதி தொண்டர்கள்லாம் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு 50 வருஷம் கழிச்சு லாஸ்ட் எலெக்ஷன்ல தான் ஒரு மாற்றம்னு ஒண்ணு நிகழ்ந்துச்சு. நம்ம விஜயண்ணா அவர்கள் டிவிக்கேன்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷத்துல ஆட்சியும் பிடிச்சிட்டாரு. அதுக்கான முக்கிய காரணம் ஒண்ணு தளபதி விஜய், இன்னொன்னு மக்கள் எதிர்பார்க்கிற மாற்றம் மட்டும்தான். அது இந்த எலெக்ஷன்ல ரொம்ப வருஷம் கழிச்சு நிகழ்த்தி காட்டிட்டாங்க. ரீசெண்ட் டேஸ்லாம் தாவேகா காரங்க மேலே ஒரு வழக்குன்றது நிறைய வந்துட்டே இருக்குது. லஞ்சம் வாங்கிட்டாங்க, ரவுடித்தனம் பண்றாங்கன்ற மாதிரி நிறைய வழக்குகள்ன்றது வந்துட்டே இருக்குது. சில பேர் இது மாற்றமே கிடையாது அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்கள் தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கு. அந்த கூட்டத்துல விஜயனா இப்படி சொல்லுவார்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லிருக்காங்கன்றது எனக்கு தெரியல. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஏதாவது தப்பு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அமைச்சர் பதவியே பறிக்கப்படும் என்று சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லாத ஸ்கூல் உள்ள போய் ரீல்ஸ் போடுறது, இந்த இடையூறு எல்லாம் கொடுத்துட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. ஏன்னா ரீசெண்ட் டேஸ்ல அப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதத்துல இந்த எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாத ஊழலற்ற ஆட்சியா இருக்கணும்ன்ற மாதிரி எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. எதிர்கட்சிகள் இந்த விஷயத்தெல்லாம் பத்தி விமர்சனம் பண்ணிட்டே வந்திருப்பாங்க. இது ஒரு பதிலடியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.